ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பவர் சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். இது வந்து யூஎஸ்பி சாக்கெட்டு. இங்கே வர்ற சாக்கெட்டு இங்கே வச்சுருக்கிறோம். இதுதான் யூஎஸ்பி சாக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட ஃப்ரீக்குவென்சி. இது வந்து பேஸு, இது வந்து ட்ரிபிள். இது பேஸ் கண்ட்ரோல், இது ட்ரிபிள் கண்ட்ரோலு. இது ரெண்டும் வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு அட்டாச்சாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்ஸ்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் வரும். இதை ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதை ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் வரும். எடுத்து விட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் வந்து கட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸு. இது வந்து ஒரு ஆக்ஸ் பின்னால் கொடுத்துருக்கேன், அதனால் இது ஆக்ஸாக வேலை செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பூஃபர் வால்யூம் வந்து இது வந்து வியூ மீட்டர் போட்டிருக்கிறதுல டிஜிட்டல் வியூ மீட்டர். இதுதான் ஃப்ரண்டில் உள்ள ஆப்ஷன்ஸு. இது வந்து ஃபீஸ் ஹோல்டரு, இது வந்து மெயின்ஸ் கார்டு. இது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு. இது வந்து 2.1 தான், ஆனால் 5.1 கேபினெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது சரவுண்டை வந்து டம்மியாக விட்டுருக்குறோம். அதே மாதிரி சென்டரும் டம்மியாக இருக்கும். சப்பில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கு, அதனால் 2.1 அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கூலிங் ஃபேனு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃப்ரண்டில் வந்து கண்ட்ரோல்ஸில் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்இடி லைட்ஸ். அது வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இது ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது. இதில் வந்து இந்த 5.1 இன்புட் வந்து டம்மியாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும் கொடுத்துருப்போம். ஒரு ஆக்ஸ் வந்து இன்புட்டாக வேலை செய்யும். இன்னொரு ஆக்ஸ் வந்து நம்ம பென்ட்ரைவர் மூலியமாக ஒரு ஆக்ஸ் கொடுத்துருக்குறோம். மொத்தம் வந்து 2 ஆக்ஸ் பின்னால். வேறு இதை வந்து 5.1 ஃபியூச்சரில் வந்து உள்ளே நம்ம 5.1 ஆல்டர் பண்ணால் 5.1 இது கேட்கலாம். அந்த மாதிரி கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஜிடெக் ஆடியோட கேபினட்டு. நல்ல கேபினட் வந்து என்றைக்குமே அவங்க கேபினட்டு தரமாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். அதனால் இதில் வந்து செட்டு ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே குமார் போர்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குமார் போர்டு பார்த்தீங்கன்னா 42 வோல்ட் டிசி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவை பூர்த்தி செய்கிற மாதிரி இதில் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்குறோம். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கோம். டயோடு வந்து மெட்டல் டயோடு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ரெகுலேட்டர் 12 வோல்ட் ரெகுலேட்டர் அண்ட் 5 வோல்ட் ரெகுலேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கனெக்ஷன், மற்றபடி எல்இடி கனெக்ஷன், வியூ மீட்டருக்குரிய வோல்ட்டு எல்லாமே இந்த பவர் சப்ளையில் வந்து பிரிச்சிருக்கிறோம். இது வந்து மெஸ்ஸி ஆடியோவோட பவர் சப்ளை போர்டு. இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வந்து எல்லாத்துக்குமே இதுலேயே நம்ம கனெக்ஷன் எடுத்துக்கலாம். கொசன்னு இல்லாமல் மற்றது போட்டாக்க அங்கனா நம்ம வந்து வேறு இடத்துல வந்து நம்ம போர்டு ஃபிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 5 வோல்ட்டுக்காக நம்ம வந்து பக் போர்டெல்லாம் போடணும், அது தேவையில்லை. இதில் வந்து ஒரே போர்டில் எல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நல்லா ஹெவியாக போட்டிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஐசி ஷார்ட் ஆனாலோ அல்லது ஸ்பீக்கர் ஷார்ட் ஆனாலோ இது கட் ஆயிரும். அதனால் ஸ்பீக்கரில் பிரச்சனை இருந்தாலும் ஐசி சேஃப்டி, ஐசி ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்பீக்கர் சேஃப்டி, அந்த மாதிரி இது சேஃப்டி பண்ணிடும். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போட போர்டு, சப் அவுட்புட் போர்டு. அதை வந்து குமார் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டும் குமார் போர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் பக்காவாக கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது வந்து 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா 100 வாட்ஸ்லேருந்து 120 வாட்ஸ் வரைக்கும் வரும். அதே இது 8 ஓம்ஸ் போட்டிங்கன்னா 60 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பக்காவான வாட்ஸ் கிடைக்கும். 4 ஓம்ஸ் போட்டிங்கன்னு பார்த்துக்கோங்க. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அதாவது வெயிட்டாக விழுகும் ஆடி, கொஞ்சம் உதற மாதிரி தெரியும் நிறைய சவுண்டு வைக்கிறப்ப. ஆனால் 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக கேட்குறதுக்கு வந்து அருமையாக இருக்கும். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு 4 ஓம்ஸுக்கு 8 ஓம்ஸுக்கு இந்த வித்தியாசம் இருக்கும். அதனால் எப்படி யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்பு பிரி வந்து வசந்த் போர்டு போட்டிருக்கு. அதனால் வந்து இது வசந்த் போர்டு சொல்லவே வேணாம். மார்க்கெட்டில் வந்து அந்த போர்டுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வசந்த் போர்டு நல்ல ரிசல்ட் இருக்குது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடி போர்டு, அல்ட்ரா டிஜிட்டல் பிடி போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டும் மிக்ஸ் ஆகி வரும். இதில் மிட்டு இருக்கிறதுனால வந்து அடி வந்து நல்லா வெயிட்டாக விழுகும்.
நம்ம பேஸு அதாவது வந்து சப்வூஃபர் வைக்கலைன்னா கூட இதில் பாட்டுகள்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சர்க்கியூட்டோட இது டயக்ராம் வந்து நல்லா போட்டிருக்காங்க. அதனால் நான் இப்போ வர்ற செட்டுக்கெல்லாம் பெரும்பாலும் வந்து அல்ட்ரா டிஜிட்டலோட பிடி தான் யூஸ் பண்ணுறேன். அருமையான ரிசல்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வந்து நம்ம சப் கண்ட்ரோலு, இது வந்து செலக்டர் சுவிட்சு, இது செலக்டர் சுவிட்சு, இது வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான சுவிட்சு, இது வந்து சப் ஃப்ரீக்வன்சி சுவிட்சு, அடுத்து வந்து பேஸ் கண்ட்ரோல், ட்ரிபிள் கண்ட்ரோல் இதோட சுவிட்சு, இது வந்து யூஎஸ்பி ஸ்பாட் அதாவது வந்து யூஎஸ்பியோட போர்டு, இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல், அது கீழே இருக்கிறது பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இதுதான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸு எல்லாமே. இனி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் 200 வாட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு 200 வாட்ஸு, 250 வாட்ஸு வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சப்வூஃபர் வந்து டெலிவரி கொடுக்கும். ஆக மொத்தம் இது 400-450 வாட்ஸ் வரைக்கும் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த ஆம்பிளிஃபயர் கேட்குறவங்க அதாவது தேவைப்படுறவங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இதோட மியூசிக்கோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தாப்பில் இன்னொரு வீடியோவில் இன்னொரு செட்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம், நன்றி.